நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூமி கொடுத்தா தானே ஓஷதிகள், பூமி கொடுத்தா தானே தண்ணீர், பூமி கொடுத்தா தானே லோகங்கள், பூமி கொடுத்தா தானே இடம், பூமி இழுத்து பிடிச்சா தானே மழை தண்ணீர், எல்லாமே பூமாதேவி கொடுத்தா தானே. இந்த ராஜா நன்னால நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தா துருபயோகப்படுத்திடுவா. அரசன் நன்னா இருக்கிறச்சே செல்வம் கிடைச்சதுன்னா நல்லதுக்கு பயன்படும், அரசன் தீயவனா இருக்கிறச்சே செல்வம் வந்ததுன்னா தீயதுக்கு பயன்படும். அதனாலதான் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தேவி மறைச்சுட்டாள். மக்கள்லாம் ரொம்ப துன்பத்துக்கு ஆளாயிட்டா. பிருத்து பார்த்தவனுக்கு கோபம். நான் நல்லவனா ராஜ்யத்தை ஆளணும் நினைச்சுன்னு வந்தா என் மக்களுக்கு ஒண்ணும் கொடுக்காத துன்பம் கொடுக்கிறாளே பூமாதேவி, இவளை இருக்க விடுறதில்லை என்று தான் குதிரையில ரதத்துல எடுத்துன்னு பூமியே துரத்த ஆரம்பிச்சிட்டான். அராஜகே நிருபஸ்ரேஷ்ட தரித்ரியா சகலௌஷதி கிரஸ்தாஸ்ததக்ஷயம் யாந்தி பிரஜா சர்வா பிரஜேஸ்வர. மக்கள் எல்லாம் ராஜாவை பார்த்து அலர்றா. எல்லா சொத்தும் போயிடுத்து, நம்மால வாழ்க்கைக்கு ஆதாரமே இல்லை, பூமி தான் மறைச்சுட்டாள். பராசரர் கூறுகிறார், ததஸ்து நிருபர்தி திவ்யம் ஆதாயா ஜகவம் தனுகு சராம்ச திவ்யான் குபிதா சோன்பதான் வசுந்தராம். வசுந்தரான்னு பூமாதேவி. பூமாதேவி ஓடுகிறாள். பிருத்து மகாராஜா துரத்தரார். கையில நீண்ட வில்ல எடுத்துன்னு துரத்தின் போறார். கொஞ்ச தூரம் பயந்து ஓடினவள் நின்றாள். திரும்பி பார்த்தாள். ஹே முட்டாளே, என்னை அழித்து விட்டாய், உன் மக்களுக்காக என்னை அழிக்க பார்க்கிறாய். என்னை அழிச்சுட்டு மக்களை எங்க வைக்கிறதா உத்தேசம்? பூமிங்கிற நான் இருந்தா தானே மக்கள் வாழத்துக்கே முடியும். இந்த புத்தி கூட உனக்கு எட்டலையா? என்னை அழிச்சுட்டு நீ எங்க வைக்க போகிறாய்? ஸ்ரீவதேத்வன் மகத்பாபம் கிம் நரேந்திரன பஷ்யசி ஏனமாம் ஹந்துமத்யர்த்தம் பிரகரோஷி நிருபோத்யமம். அதுக்கு மேலையும் பிருத்து பதில் சொல்றார், பிரஜானாம் உபகாரா எதிமாம் தம் ஹனிஷ்யசி ஆதார கப்ரஜானாந்தே நிருபஸ்ரேஷ்ட பவிஷ்யதி. என்னையே கொண்டுட்டியானா ஆதாரம் யார்? மக்கள் எல்லாம் எங்க வைக்க போற? அப்ப ராஜா பதில் சொல்றார், அப்ப ஒழுங்கா நீ கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுத்துரும், உன்னை விட்டுடுறேன். என் பிரஜைகள் நன்னா இருக்கணும்னா நான் யார் அழிக்கிறதுக்கு கவலைப்பட மாட்டேன். உன்னை அழிச்சுட்டு பகவானை குறித்து தியானம் பண்ணி புது ஆதாரத்தை தேடுவேன். ஓ, இவன் ரொம்ப தைரியமா பேசுறான், நல்ல ராஜா, பிரஜைகளுக்கு நல்லதுதான் பண்ண போறான்னுட்டு கவலைப்படாதே. நான் ஒரு பசுவின் வடிவத்தை எடுத்துக்கிறேன். யாராருக்கு என்னென்ன சொத்து வேணுமோ அவரவர்களை கையை பாத்திரமாக கொண்டு என் மடிக்கு கீழே ஏந்தி பாலா ஒரு சொத்தையும் கொடுக்கிறேன். அந்த சொத்தை எடுத்துன்னு போய் ஆனந்தமாக இருக்க சொல் என்று தேவி சொல்ல, அப்ப அவளே பசு வடிவத்துல வந்து நிற்கிறா. பாலை எடுத்துன்னு போறா, வேதத்தை எடுத்துன்னு போறார்கள், ஔஷதிகள் ஓஷதிகளை எடுத்துன்னு போறா. செல்வம், ரத்தனம், ஸ்வரணம், வேதங்கள், இதிகாச புராணங்கள் எதெல்லாத்தையும் நடவாடாமல் மறைத்தாளோ அனைத்தையும் தேவி கொடுத்தாள். அதுல இருந்து அந்த பிருத்திவின்ற பேர் வந்தது. பிருத்து மகாராஜா கடைஞ்சார் இல்லையோ, அதனால பிருத்திவி. அவளுக்கு அதுல இருந்து பிருத்திவி பிருத்திவின்னு பூமாதேவிக்கு பேர் ஏற்பட்டதான். தத உத்சாரயாமாச சைலாம்சத சஹஸ்ரசஹ தனுஷ்கோட்யா ததா வைன்யா தேன சைலா விவர்த்திதாக. இனிமே வளராததெல்லாம் வளரட்டும், பஞ்சமத்தனையும் தொலையட்டும், எல்லாருக்கும் பசு செல்வம் பால் செல்வமும் மக்கள் செல்வமும் நன்கு ஏற்படட்டும் என்னும் பூமி அனுகிரகித்தால நாடே வளமாக இருந்தது. பிராணப்பிரதாதா சப்ரதுகு யஸ்மாத் பூமேர் அபூத்பிதா ததஸ்து பிருத்திவி சஞ்ஞாம் அவாப அகிலதாரிணி யஇதம் ஜன்ம வைன்யஸ்ய ப்ருதோ சங்கீர்த்தயே நரஹ நதஸ்ய துஷ்கிருதம் கிஞ்சித் பலதாயி பிரஜாயதே. இப்படி பிருத்து மகாராஜா எல்லா சொத்தையும் பூமியினிடத்தில் பெற்றான் என்கிற இந்த சரித்திரத்தை யார் படிச்சாலும் அவனுக்கு துஷ்கிருதங்கள் ஏது மேற்படாது, பாபம் அண்டாது, செல்வம் பெருகும், துஸ்வப்ன உபசமம் ரிணாம், துஸ்வப்பனமே வராது. ஸ்ருண்வதாம் ஏததுத்தமம் பிருத்தோர்ஜன்ம பிரபாவஸ்ய கரோதி சததம் சுபம். பிருத்துவனுடைய ஜன்மம் அவன் கடைந்து சொத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்தது. இந்த கதையை கேட்கிறவாளுக்கு எல்லா செல்வங்களும் நிறையும், எந்த குறையும் இருக்காதுன்னார். அடுத்து 14வது அத்தியாயம். இனி துருவனிடத்துல அங்கன், அங்கனிடத்துல வேணன், வேணனிடத்துல பிருத்து. மேலே இதே வம்சத்தில் பிருத்துவுக்கு மேல பிராச்சீன பர்ஹிஸ் என்பவர் பிறக்கிறார். பிராச்சீன பர்ஹிஸ் தபஸ் பண்ணி பிரச்சேதஸ் என்று 10 பிள்ளைகளை பெறுகிறார். 10 பிரச்சேதஸ்களும் மாரீஷா என்னும் பெண்ணை மணந்தார்கள். பிரச்சேதஸ்களுக்கு மேற்கொண்டு, அதாவது பிரச்சேதஸ் மாரீஷாவை மணந்து தக்ஷ பிரஜாபதியை பெற்றான். தக்ஷ பிரஜாபதி மூலமாகத்தான் லோகத்துல நிறைய புத்திரோத்பத்தி ஏற்பட்டது. அந்த சரித்திரம் என்னன்னு பார்க்க போறோம். இது வந்ததுன்னா தான் கஷ்யப பிரஜாபதி பிறந்தது தெரியும். தக்ஷ பிரஜாபதிக்கு தித்தின்னு ஒரு பொண்ணு, அதித்தின்னு ஒரு பொண்ணு, பல பெண்கள், 60 பெண்கள் பிறந்தார்கள். அதுல 27 பெண்களை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். நட்சத்திரங்கள் 27 பேரையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார்.
தர்ம பிரஜாபதிக்கு 10 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதுல திதி அதித்தியத்தான் கஷ்யப பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதுல அதித்திக்கு குழந்தையா பிறந்தவன் தான் ஹிரண்யாட்சனும் இரண்யகசிபுவும். அதுல ஹிரண்யாட்சன வராக பெருமான் ஒழித்தார். ஹிரண்யகசிபுவை நரசிம்ம பெருமானார் அவதரித்து அவர் மேற்கொண்டு அழிக்க போகிறார்னு சரித்திரம். அப்ப எங்கிருந்து வந்திருக்கோம்? பிரம்மா, ஸ்வயம்புவ மனு, பிரியவிரத உத்தானபாதன், உத்தானபாதனுக்கு துருவன், துருவனுக்கு அங்கன், அங்கனுக்கு வேணன், வேணனுக்கு பிருது, பிருதுவனிடத்துல பல சந்ததி தள்ளி பிராச்சீன பருகி, பிராச்சீன பருகசுக்கு தச பிரஜாபதி, தச பிரஜாபதிக்கு மாரிஷாவுக்கும் கல்யாணம் நடந்து தக்ஷன், தக்ஷனுடைய பல பெண்கள்ல அதிதி திதி, அதுல திதி அதிதியை கஷ்யப பிரஜாபதி கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த அதிதிக்கு பிறந்தவர் தான் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு அழிக்கிறதுக்காக அவனுக்கு பிரகலாதன் குழந்தையா பிறந்தார். ஹிரண்யகசிபு அழிக்கிறதுக்காக பெருமாள் நரசிம்மாவதாரம் பண்ணார்கத்தே இந்த கொஞ்சம் பட்டியலை ஞாபகம் வச்சுக்கணும். குடும்ப படம் வரையறா பாருங்க எல்லாரும். அதுக்கு குடும்ப மரம் அப்படின்னு போடுவா. பெரிய குடும்பமா இருந்தா குடும்ப காடுன்னு வச்சுக்கணும். அது குடும்ப மரம் இல்லை. ஆங்கிலத்துல சொல்றது குடும்ப மரம் விட்டு சாமி ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா பெருமான் பகுகுடும்பி, ஒரு பகுகுடும்பின்னு ஒன்று சொல்லுவா. அப்படின்னா அவர் கல்யாணம் பண்ணணும்னா பத்திரிக்கை வெளியில தர வேண்டாம், உள்ளேயே கொடுத்துட்டாலே சக்கரம் நிரம்பி போயிடும் அர்த்தம். நீ அடுத்த அத்தியாயம் பிருத்தோ புத்திரௌது தர்மஜ்ஞௌ ஜக்ஞே அனந்ததிவாதினௌ சிகண்டினி ஹவித்தானம் அந்தர்தானம் விஜாயத பிராச்சீன பர்கிஷம் சுக்ரம் கயம் கிருஷ்ணம் விருஜானினௌ. இந்த பிருத்துவனுடைய வம்சத்தில் பிராச்சீன பர்கி பிறந்தான். அவனுக்கே இந்த பேர் பிராச்சி என்ன கிழக்கு திசையோ இல்லையோ. பிராச்சீன பர்கினால் பர்கிசு தர்பம், தர்பத்தை கிழக்கு முகமா பரப்பியே அவன் தபஸ் பண்ணுவான். அதனால அவனுக்கு பிராச்சீன பர்கின்னு பேர். அவனுக்கு குழந்தைகள் பிறக்கிறா. தச பிரச்சேதஸ்கள்னு பேர். இந்த பிரச்சேதஸ்ங்கிற சப்தம் நீங்க ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமாயணம் ஆரம்பிக்கச்சே, பாராயணம் தொடங்கச்சே, கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா வனச்சாரிணா ஷண்மன் ராம கதாநாதம் கோனயாதி பராங்கதிம் யத்பிதம் சததம் ராம சரிதாமிருத சாகரம் அதிருத்தஸ்தம் முனிம் வந்தே பிராச்சேதசம் அகல்மஷம். என்ன வருது இல்லையோ, அதிருத்தஸ்தம் முனிம் வந்தே பிராச்சேதசம் அகல்மஷம். பிராச்சேதஸ் யாரு? வால்மீகி பிராச்சேதஸ். அப்படின்னால் இந்த பிராச்சீன பர்கிக்கு 10 பேர் பிறந்தா அந்த 10 குழந்தைகளுக்குள்ள ஒருத்தர் வால்மீகியின் ஒரே ஒரு இடத்துல உத்தரகாண்டத்தில் உள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிராச்சீன பர்கிஷம் சுக்ரம் கயம் கிருஷ்ணம் ரிஜானினவ் சவர்ணஸ்ய அதத்த சாமுத்ரி தச பிராச்சீன பர்கிஷா. 10 பேர் பிராச்சீன பர்கிசுக்கு பிறந்தார். அவர்கள் பிரச்சேதஸ்கள். சர்வே பிரச்சேதசோ நாம தனுர்வேதஸ்ய பாரகாக, பெரியவர்கள். தனுர்வேதத்தை முழுக்க கத்துண்டா. ஆனா பிராச்சீன பர்கி அவளர்கள் பார்த்து ஆணையிடுறார், நீங்க எல்லாரும் 10,000 வருஷம் தபஸ் பண்ணணும். பெருமாள் உங்க முன்னாடி தோன்றுவார். பகவானிடத்துல பிரார்த்திங்கோ, சிறந்த பிரஜைகளை உற்பத்தி பண்ற சக்தியை அடியவங்களுக்கு கொடுக்கணும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. உடனே அவாவா தபஸ் பண்றதுக்கு போயிட்டா, பிரம்மணா தேவதேவேன சமாதிஷ்டோஸ்மியஹம் சுதாக பிரஜா சம்பர்தனீயாஸ்தே மயாச்சோக்தம் ததேதி தத். நமக்கு உடனே தோணும், பிரஜைகளை உற்பத்தி பண்ண 10,000 வருஷம் தபஸ் ஆகுது. அது வேண்டாமே, கல்யாணம் வேண்டாம் பிரஜோத்பத்தி பண்ண மாட்டோமா? இதுக்கு போய் தபஸ் பண்ணணுமானால் உள்ளது. எப்போ ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி கொண்டாலும் அவர்கள் குழந்தை பெற வேண்டுமானால் வெறும் சரீர ரீதியான சம்பந்தம் இங்க முக்கியம் இல்லை. அது எப்படி உள்ளது அப்படின்னா, அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பகவானை பிரார்த்திக்கணும். நமக்கு இப்படிப்பட்ட பெண்ணு பிறக்கணும், இப்படிப்பட்ட பிள்ளை பிறக்கணும், இப்படிப்பட்ட நன்னா படிச்சவனா, நன்னா வேலை பார்க்கறவனா, உயரமா, அழகா, இப்படின்லாம் கேட்டு கூடாது. நல்ல லோகத்துக்கு உபயோகம் இருக்கிற பிள்ளையா, சாஸ்திரத்துல நம்பிக்கை இருக்கிற பிள்ளையா, அத போல குழந்தை நமக்கு பிறக்க வேண்டும். தர்ம காரியத்தை என் பொண்ணு விடாம பண்றவளா இருக்கணும். அதிதி சத்காரம் என் பெண்ணு விடாத பண்றவளா இருக்கணும். எப்படி தர்மம் சொல்லியிருக்கோ அதன்படி என் பொண்ணோ பிள்ளையோ நடக்கணும் என்று இவா 2 பேரும் முதல்ல பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கணும். அதுக்குத்தான் எப்போதும் கர்ப்பாதான மந்திரம்னு சொல்லுவார்கள். இப்பெல்லாம் அதை யாரும் நடத்துறதே கிடையாது. எப்போதுமே ஒரு ஆணோ பெண்ணோ கூடுகிறார்கள்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அதே படுக்கையில உட்கார்ந்து மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரத்தை சொல்லி பெண்ணோட வயிற்றை தொட்டு கொண்டு பெருமாளை தியானிச்சுட்டு பிள்ளை மந்திரம் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பிரார்த்தனையின்படிதான் பகவான் அவர்களுக்கு அனுகிரகிக்கிறார்னு அர்த்தம். கல்யாணத்தும் போதும் மந்திரங்களை விட்டுட்டோம், எல்லா சமயத்தையும் மந்திரத்தை விட்டுட்டோம். ஆனா வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா எப்படி இருக்கும்? அது இருக்கலையேனால் அதுக்கு தான் 2 பேரும் ஆரம்பிச்சு ரசாயனம் ஒத்து போலேன்னு விடுறாங்க.
தொடக்கமே என்ன தெரியுமோ, இவருக்கு அவருக்கும் பௌதிகம் ஒத்து போல, கணக்கு பாடம் ஒத்து போல, ரசாயனம் ஒத்து போல, இதெல்லாம் எங்கே இருந்து கண்டுபிடிச்சால்னால் இதெல்லாம் அவசியமும் இல்லை. முதல்ல மனவிலக்குன்னு ஒண்ணு சனாதன தர்மத்தில் கிடையவும் கிடையாது. அது ஏதோ யார் வேணா எங்க வேணா வச்சிருக்கலாமே தவிர இந்த இடத்துல அதுக்கு மந்திரம் இருக்கணும் இல்லையோ. சனாதன தர்மசாஸ்திரம் அதை ஒத்துக்கிறதுனால் அப்படி பண்றதுக்கு ஒரு கர்மத்துக்கு மந்திரம் இருக்கணும். எதற்குமே இருக்கு. ஆள் போயிட்டா இருக்கு, பிறந்தா இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. தலை க்ஷவரம் பண்ணிக்கிறது கூட இருக்கு. ஒரு பிள்ளைக்கு உபநயனம் பண்ண வைக்கிறோம்னா அவனுக்கு நாமகரணம் இருக்கு, க்ஷவுளம் இருக்கு, வரிசா 16 சம்ஸ்காரங்கள் செய்து கடவுள். அந்த சம்ஸ்காரத்திலே இவன் இவள் பிரிவதற்குன்னு ஒரு சம்ஸ்காரம் இருக்க வேண்டாமா? அப்படி ஒரு சம்ஸ்காரம் இல்லவே இல்லை. இல்லவேன்னா பிரியத்துக்கு வாய்ப்பு இல்லை. 7 அடி எடுத்து வச்ச உடனே இந்த பெண்ணும் ஆணும் அவ்வளவு நெருங்கின பந்துக்கள் ஆயிடுறா. சகா சப்தபதா பபூவ சகாயோ சப்தபதா பவ. சப்தபதி காலடி எடுத்து வைக்கிற மொழி. இந்த பிள்ளை பெண்ணோட காலை பிடிச்சுக்கணும், ஒரு கையால கையை பிடிச்சுக்கணும், இந்த கையால காலை பிடிச்சுக்கணும். எடுத்து ஒரு அடியா பெண்ணு 7 அடி சுத்தி வைப்பா. ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது, தேவூர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேது, திரிநிபிரதாய் விஷ்ணுஸ்துவான் வேது. முதல் அடியில விஷ்ணு தொடரட்டும், 2வது அடியில விஷ்ணு தொடரட்டும், 3வது அடியில விஷ்ணு தொடரட்டும். பெண்ணே, எப்ப இந்த 7 அடி நானும் நீ சேர்த்து எடுத்து வச்சுட்டோமோ அந்த விஷ்ணு இனிமே நமக்கு நடுவில் இருக்கார், நானும் நீயும் பிரிய மாட்டோம் அப்படின்னு தான் இந்த பிள்ளையும் பொண்ணு ஒரு உடன்படிக்கைக்கு வந்துடுறா. உடன்படிக்கைக்கு சாட்சி அக்னி பகவான் சொன்னதத்தனையும் மந்திரம். இனிமே எக்காரணம் கொண்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை வச்சுதான் சீதா ஹனுமான் இடத்துல தைரியமா கேட்டாள். இதை வைத்துக் கொண்டுதான் சீதை புறப்படச்சேவே ராமன் இடத்துல கேட்டாள். எந்த தைரியத்துல ஆமா என்னை விட்டுட்டு நீ காட்டுக்கு போறேன்னு சொல்றேன்? நீ இப்படி சொன்னியானால் நீ சத்தியவாக்கியன் என்பது பொய்யாக போகும். அக்னி சாட்சியா ஒரு நாளும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நீ நாட்டுல இரு, நான் காட்டுக்கு போறேன்னு சொன்னியானால் சொல்ற வார்த்தையை தப்பு கூடாதுன்னு அப்புறம் தான் ராமன் வேற வழி இல்லாம ஏத்துண்டா. ஓஹோ, சரியான விஷயத்தை பிடிச்சிட்டா இவள், ஏதோ சாஸ்திரம் தெரிஞ்சவ போல் இருக்கு, அதனால இவள்கிட்ட பொதுவா எல்லா மனைவியாட்ட இவளை நினைச்சுக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு கூடவே வந்துட்டான்னு வேடிக்கையா வச்சுக்க வேண்டியதான். ஏன் சொல்ல வந்தேன்? அதனால அதுக்கு மந்திரம் கிடையாது. எப்ப மந்திரம் கிடையாதோ நம்ம சேர்ந்துதான் இருந்தாகணும். கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கத்தான் போகுது. மனஸ்தாபம் இல்லாமல்லாம் வாழ்க்கை வாழவே முடியாது. என்ன பெருமாளும் பிராட்டியும் தான் திவ்ய தம்பதிகள்னு பேர். அவ 2 பேருக்கும் தாப்பம் கிடையாது. நாம் எல்லாரும் வெறும் தம்பதிகள் தான். வெள்ளம் போட்ட தம்பதி எல்லாம் இல்லை, வெறும் தம்பதி தான். அப்ப வெறும் தம்பதிக்கு எத்தனை தூரம் பக்தியை குறுக்க வச்சுன்னு காலத்தை தள்ளிட்டு போகணுமோ போகணும். அதை விட்டுட்டு நம்ம எங்கேயோ பணம் காசுன்னு பின்னாடி ஓடுறதுக்காக மட்டும் போனோமானால் வம்பு தான் மிஞ்சும். தேவையற்ற அதர்மம் தான் தலை தூக்கும். அப்ப தர்மத்தோட இப்பதானே சொன்னார், எப்ப போருங்கிற புத்தி ஏற்பட்டுடுறதோ அப்ப ஆனந்தமா இருக்கான்னு. அதே போல ஆண் பெண் 2 பேருக்கும் போதுங்கிற புத்தி ஏற்பட்டால் போகு ஆனந்தமா இருக்கலாம். இன்னும் வேணும்னு நினைச்சிருந்தோம்னால் ஆனந்தம் குறையிறது. அதோட இல்ல, பெருமானுக்கு திருப்தி குறையிறது. நாம தானே இவன் குடும்பத்துல இருக்கோம், நம்மளை இவன் திரும்பியே பாக்குறது இல்லையே. எங்கேயோ ஓடுறானேன்னு அவர் நினைச்சுக்க மாட்டாரா? அவர் திருவுள்ளம் கொஞ்சம் கலங்கித்தினால் குடும்பத்தில் ஆபத்து தான் நிகழும். அதை நிகழாம நாம தான் பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப தச பிரஜாபதிகள் மாரீஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். 10,000 வருஷம் தபஸ் பண்ணி பெருமாள் அவர் முன்னாடி தோன்றிவிட்டார். அப்ப பகவான ஸ்தோத்திரம் பண்றா. நமஸ்த நதாஸ்ம சர்வவச்சசாம் பிரதிஷ்டா என்ன சாஸ்வதி சந்தியாச்ச பரமேசஸ்ய தஸ்மை காலாத்மனே நமஹ. கடலுக்குள்ள இருந்து தபஸ் பண்றா, மலைக்கு மேல இருந்து தபஸ் பண்றா. பெருமாள் அவளுக்கு சேவை சாதிச்ச உடனே அவ பிரார்த்திக்கிறார். சூர்யாத்மனே நமஹ, பூமியாத்மனே நமஹ, சோமாத்மனே நமஹ, விஷ்ணவே பாவகாத்மனே. யாருக்கு அக்னியே சரீரமோ, தண்ணீர் சரீரமோ, ஆகாச சரீரமோ, பிருத்திவி சரீரமோ அந்த உன்னை குறித்து நமஸ்காரம். அப்போ பராசரர் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ஏவம் பிரச்சேதசோ விஷ்ணும் ஸ்துவந்தம் அத் சமாதய தசவருஷ சஹஸ்ராணி தபஸ்சேருர் மகார்ணவே சசாபி தேவஸ்தந்தத்வா யதா அபிலஷிதம் வரம் அந்தர்தானம் ஜகாமாசு தேச்ச நிச்சக்ருணு ஜலாத். இவள் எல்லாரும் ஜலத்துக்குள்ளேந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பெருமாள் வந்து உங்கள் வேண்டிய வரத்தை கேளுங்கள், நாங்க நிறைய பிரஜோத்பத்தி பண்ணணும், சிறந்த குழந்தைகளை பெறணும், அதற்கு தகுந்த சிறந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். பெருமாளவா கேட்டதை கொடுத்துட்டு அங்கேயே மறைந்தார். ஜலத்திலேந்து வெளியில வரா. வந்து பார்த்தா உலகம் முழுக்க காடா பரவி போச்சு. இவாதான் நாட்டை ஆண்டிருக்கணும். ஆண்டிருந்தா பிரஜைகள் ஒழுங்கா இருந்திருப்பா, விவசாயம் ஒழுங்கா நடந்திருக்கும். அப்ப வெட்ட வேண்டியதை வெட்டிருப்பா, நட வேண்டியதை நட்டிருப்பா, நடந்திருக்கும். எங்க பார்த்தாலும் மரம் செடி கொடியா வளர்ந்து பூமியில விவசாயமே இல்லை. மக்கள் எல்லாரும் தவிக்க ஆரம்பிச்சுட்டா. 10,000 வருஷம் ராஜாவே இல்லைன்னா அப்ப என்ன ஆகும்? அத்தனை சிரமப்பட்டு போச்சு. வந்து பார்த்தவாளுக்கு ஒரே கோபம், இந்த மரங்களை விட்டேனா பார்னுட்டு தங்களுக்கு இருந்த யோக சக்தியாலே வாயிலிருந்து மூக்கிலிருந்து நெருப்பை புறப்பட வைத்து மொத்த மரங்களை அழிக்க ஆரம்பிச்சார்.
உங்கள் விஜய். துருமக்ஷயம் அதோ திருஷ்டுவா கிஞ்சித் சிஷ்டேஷு சாகிஷு உபகம்ய அப்ரவீத் தேஜாத் ராஜா ராஜா சோம பிரஜாபதினு. ராஜா சந்திரன் தான் இது எல்லாத்துக்கும் புஷ்டி கொடுக்கிறவர். மரம் செடி கொடி குல்மம் கொத்து எதுவா இருந்தாலும் சந்திரனுடைய அம்சத்தால தான் வளரும். அதனால அவர் பார்த்து, ஓ இவன் மரங்களே இல்லாத அழிச்சிருவான் போல் இருக்கே, நெல் ஏ பிரஜாதசுகளே, நீங்க 10 பேர் இதுக்கு மேல அழிக்க வேண்டாம். யாரோ பண்ண குற்றத்துக்கு நீங்க 10,000 வருஷம் தபஸ் பண்ணி போனதுக்கு மரங்கள் என்ன பண்ணும்? நீ பார்க்காத இருந்தானது வளரத்தான் வளரும். ஒண்ணு செய்றேன், இந்த மரங்கள் அத்தனை பேரு சேர்ந்து பெற்ற ஒரு குழந்தை மாரீஷான அந்த பெண்மணிக்கு பேர். அவளை நீங்க கல்யாணம் பண்ணிங்கோ, அப்ப அழிச்சத்துக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் சரியாப்படும். பிராயச்சித்தம் தேடினதா இருக்கட்டும், ஒரு அழகான பெண், அந்த பெண்ணை கொண்டு கொடுக்க பிராச்சேதசுக்கள் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணா. மாரீஷா யார்? அதுதான் இப்ப சரித்திரம் சொல்ல போறார். ரொம்ப ஆச்சரியமான பெண். அந்த மாரீஷாவுக்கும் தசப்பிரதேதசுக்களுக்கும் கல்யாணம் ஆகி தக்ஷ பிரஜாபதியை பிறப்பாரு. அந்த தட்சண பிரம்மா முதல் தடவை பெற்றார். மறுபடியும் சாபவசத்தால் அவன் 2ஆம் தரம் பிறக்கணும். அதுக்காகத்தான் இவர்களிடையே பிறக்கிறான். கண்டுர் நாம முனிப்பூர்வம் ஆசீத் வேதவிதாம் வரஹ சுரத்வே கோமதி தீரே சுரம்யே கோமதி தீரே சதேபே பரமம் தபஹ தக்ஷோபாய சுரேந்திரேண பிரம்லோச்சாக்யா வராப்சராஹ பிரயுக்தா க்ஷோபயாமாச தம் ரிஷிம்சா சுச்சிஸ்மிதா. கண்டுன்னு ஒரு ரிஷி. அந்த ரிஷி சிறந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தபஸ கலைக்கணுங்கிறதுக்காக இந்திரன் பிரம்லோச்சா என்ன ஒரு அப்சர ஸ்திரியா அனுப்பிச்சு வைக்கிறார். வழக்கம் போல் இவர் பிரம்லோச்சாவிடத்தில் காதல் கொண்டார். 100 ஆண்டுகள் தபஸ மறந்தார். காமக்களியாட்டத்தில் ஈடுபட்டார். 100 வருஷம் முடிஞ்ச உடனே பிரம்லோச்சா, நான் என் ஊருக்கு தேவப்பட்டினத்துக்கு திரும்பி போகணும்னார். இப்பதானே 100 நிமிஷம் கூட ஆல நீ வந்து, ஆகவே இன்னொரு 100 நிமிஷம் இருந்துட்டு போ. 100 வயசு ஓடித்து. மறுபடியும் அவ புறப்பட்டு போறேன்னு சொன்னா. இல்ல நீ புறப்பட்டு போக வேண்டாம், எனக்கு எவ்வளவு உன் பேர்ல காதல். ஓடுறது நாள் பறக்கிறது. வருஷமா அனுபவிச்சுருக்கார். தபஸ மறந்தார், சந்தியாவந்தனம் மறந்தார், யோகத்தை மறந்தார், தியானத்தை மறந்தார், வெறும் காதல் களியாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். கத்ததாம் பீருக காலஹ தொயாமே ரமதஸஹ. ரொம்ப வருஷங்கள் கழித்து தானே ஒரு நாள் எங்கோ வேகமா வீட்டுல இருந்து புறப்பட்டார். அப்ப பிரம்லோச்சா கேட்கிறா, கண்டு மகரிஷி எங்கு போகிறீர்? சந்தியாவந்தனம் பண்ணனா நாழியாச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமே. என்ன இப்படி சொல்றேன்? சந்தியாவந்தனத்தை நாழி கழிச்சு பண்ணலாமோ என்று திருப்பி சொன்னார். அவ கடுக்கு நிச்சயிச்சுட்டு பதில் சொல்றா, இத நீர் பண்ணி 970 வருஷம் ஆச்சு தெரியுமான்னு. அவள், ரொம்ப வருஷமா நீர் பண்ணலே, நீர் எப்ப என் கையை பிடித்தீரோ 970 வருஷம் 6 மாசம் 3 நாள் நீர் நம்ம கையை பிடிச்சு. இத்தனை வருஷமா நீர் சந்தியாவந்தனை பத்தி கவலைப்படல. நல்ல வேளை இப்போதாவது உமக்கு ஒரு புத்தி வந்ததேனால் தூக்கி வாரி போட்டது. அப்ப இத்தனை வருஷம் நான் இதை பண்ணாத விட்டுருக்கேனா? இதுல போய் இந்த சாமானிய மாம்ச விஷயத்துல ஈடுபட்டுட்டேனே. கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலும் தெரி அளவில்லா சிற்றின்பத்துல போய் ஈடுபட்டுட்டேனே என்று ரொம்ப வருத்தப்பட்டு தன்னையே நொந்து கொள்ளுகிறார். தபாம்சி நஷ்டானி ஹதம் பிரம்ம பிரம்மவிதான் தனம் கிருதோ விவேக கேனாபி யோஷின் மோகாய நிர்மிதா. பெண்ணின் ஆசைக்கு மயங்கி போய் என்னுடைய தபஸையெல்லாம் இழந்துட்டேனே. உன்னை இந்திரன் அனுப்பிச்சு வச்சிருக்கான், உன் காரியத்தை நீ பார்த்த. உன்னை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனா எனக்கு இருக்கிற திருட புத்தி எனக்கு என்ன இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னவர், கச்ச பாபே யதா காமம் யத்காரியம் தத்விதம் தயா தேவராஜஸ்ய மக்ஷோபம் குர்வந்தியா பாவச்சேஷ்டிதா. இப்போதுல இருந்து உனக்கு விடுதலை கொடுத்துடுறேன், போ. உன் விருப்பப்பட்டபடி எங்கு போகணுமோ போகலாம், இனி என்னிடத்தில் இருக்க வேண்டாம். அப்போ அவர்களுக்கு அந்த பெண்ணு திரும்பி போறா. பிரம்லோச்சா திரும்பி போறச்சு அவ கர்ப்பவதியாக இருந்திருக்கிறாள். அவ இப்ப பூலோகத்தை விட்டுட்டு சொர்க்கலோகத்துக்கு போட போறாளோ இல்லையோ, அவ போகிறச்சே ஒரே பயமா, இந்த ரிஷி சபிக்காத நம்மள அனுப்பணுமே. திரும்பி அனுப்பிச்சிட்டாருனா சரி, போற வேகத்தை தாம் பண்ண தப்புக்கு தானே கோச்சனை இவ்வளவு சபிச்சுட்டாருனா அந்த பயத்திலே ரொம்ப வேத்து கொட்டிட்டு தான் அவளுக்கு. போறச்சே பக்கத்துல இருக்கிற மரங்கள்ல இலை இருந்தது. அந்த இலையை எடுத்து இவருடைய வேர்வையை எடுத்து இப்படி தெளிச்சிருக்கா. தெளிச்சதெல்லாம் மரங்கள் பேர்ல பட்டது. அந்த மரம் வேர்வையை ஜாகிரதையா பாதுகாத்தது. எங்கெங்க வேர்வை தெளிச்சிருக்குமோ அது வாயு பகவான் அடிச்சு மொத்தமா ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்தார். அதை சந்திர பகவான் தன் அமுதக்கலகளால வளர்த்தார். அப்ப மரத்திடத்துல பட்ட வியர்வே கண்டுவனிடத்திலேருந்து இந்த பெண்ணிடத்திலேருந்து உற்பத்தியான வியர்வே இவ கர்ப்பவதியா இருந்ததான் இந்த வேரமூர எடுத்து தெளிச்சிருக்கா. அவளுக்கு பயம், இனிமே எப்படி தேவஸ்திரீ தேவலோகத்துக்கு பட்டாலும் ஏது கர்ப்பம். அதனால தன் கர்ப்பத்தை வெளியில வியர்வையாக்கி வியர்வையை மரத்தோட இலையினால் எடுத்து தெளிக்க, ஒரு பக்கம் கண்டு சம்பந்தம், ஒரு பக்கம் மர சம்பந்தம், ஒரு பக்கம் பிரம்லோச்சா சம்பந்தம், ஒரு பக்கம் வாயு சம்பந்தம், ஒரு பக்கம் சந்திரனுடைய சம்பந்தம். இந்த எல்லாருடைய பெருமையாலே மாரீஷாங்கிற பெண்ணு பிறந்தாள்.
அப்ப பிரம்லோச்சா கண்டு பிரம்லோச்சாவனுடைய வியர்வை, அந்த வியர்வை தான் மரத்தால் பாதுகாக்கப்பட்டு, இப்ப மரத்தை மாதான்னு வச்சுக்க வேண்டியதான். அப்ப இந்த எல்லா மரங்களுக்கும் மாரீஷா பிறந்தாள். மாரீஷா சிறந்த பெண். பிரச்சேதசுகளே, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணீங்கோ என்று சொன்னார். அந்த சமயத்துல ஒரு அழகான ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கண்டு பிரம்லோச்சாவனிடத்துல காதல் வயப்பட்டுட்டு இனிமே நான் பகவான ஸ்தானிக்கணும் போனோன்னு கிளம்பி போனாரோ இல்லையோ, இப்ப போற சமயத்துக்கு அவர் பாரம்ய ஸ்தோத்திரம் பிரம்மபாரஸ்தவம்னு ஒன்ன சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். ஒரே ஒரு வார்த்தை குறுக்க பராசரர் சொன்னார். சச்சாபி பகவான் கண்டு க்ஷீணே தபசி சப்தமஹ புருஷோத்தம அக்யாதம் விஷ்ணோர் ஆயத்தனம் யயோ தத்ர ஏகாகிரமதிர் பூத்வா சகார ஆராதனம் ஹரேஹே பிரம்ம பாரமயம் குர்வன் ஜப ஜபம் ஏகாகிரமானசா. பராசரர் வேகமா கதை சொல்லிட்டே வர்றார். அப்ப சொல்றார், ஒரு பக்கம் அந்த பெண்ணு புறப்பட்டு பிரம்லோச்சா ஆகாச மார்க்கத்துல போயிட்டா, இன்னொரு பக்கம் அவர்கிட்ட கோவிச்சிருந்த கண்டு காட்டுக்கு போனார். கண்டு காட்டுல போய் பிரம்மபாரம்ய ஸ்தோத்திரத்தை பண்ணி பெருமாளிடத்துல அடைந்தார். அதே சமயம் காற்றடித்தது, மொத்த வியர்வையும் கொண்டு சேர்த்தது, மேல குழந்தை வளர்ந்தது என்று சொல்லிட்டே இருக்கிறச்சே சட்டுன்னு மைத்ரேயர் நிறுத்தி விடுறார். அடியனுக்கு ஒரு ஆசை, பிரம்மபாரம்ய ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீரே, அவர் பண்ணின ஸ்தோத்திரம் என்ன என்று மைத்ரேயர் கேட்கிறார். நாம இருந்தா கதை வேகமா போயிட்டு இருக்கிறச்சு, இது என்ன சுவாமி குறுக்க ஒண்ணுக்கோ, அந்த கதையில குழந்தை பிறந்துதான் மேல கல்யாணம் ஆச்சா என்னாச்சுன்னா நம்ம புத்தி அங்கேயே போற சொல்லியார். இவருக்கு அந்த கதையில புத்தி போகவே இல்லை. அவர் ஏதோ குற்றம் புரிந்தவர் பிரம்மபாரம்ய ஸ்தோத்திரத்தை சொல்லி நல்ல கதி அடைஞ்சுட்டார்ன்றே, அது என்ன அதை அடியன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட பராசரர் கூறுகிறார். பாரம்பரம் விஷ்ணுர் அபாரபார பரப்பரேபிய பரமார்த்த ரூபி ச பிரம்மபாரஹ பரபாரபூத பரப்பராணாம் அபிபாரபாரஹ. எல்லாம் ஒரே பார பார பாரான்னு இருக்கு பாருங்க. பார இருக்கிறது ரெண்டே அக்ஷரம். அதை வச்சு என்ன விளையாடணுமோ ரிஷி விளையாடிட்டார்.